எபிசோட் 2. புதிய வாழ்க்கையின் தொடக்கம். திருமணத்தின் சத்தமும் சந்தோஷமும் மெதுவாக குறைந்து கொண்டிருந்தது. அரவிந்த் மற்றும் மீரா இருவரும் தங்களுடைய புதிய வீட்டிற்கு வந்தார்கள். அது பெரிய வீடு இல்லை, ஆனால் அவர்களுக்கு அது ஒரு சிறிய ஸ்வர்க்கம் போல இருந்தது. மீரா வீட்டுக்குள் நுழைந்தவுடன் சுற்றி பார்த்தாள். சில ஃபர்னிச்சர் மட்டும் இருந்தது. அரவிந்த் சிரித்துக் கொண்டு சொன்னான், இப்போ சிம்பிளா தான் இருக்கு, ஆனா நம்ம இருவரும் சேர்ந்து இதை அழகான வீட்டா மாற்றலாம். மீரா மெதுவாக தலையசைத்தாள். எனக்கு இந்த வீடே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இரவு வீட்டில் அமைதி. ஜன்னலுக்கு வெளியே குளிர்ந்த காற்று வீசியது. மீரா சற்று நாணத்துடன் இருந்தாள். அரவிந்த் அவளிடம் அருகில் வந்து மெதுவாக பேசினான். மீரா, நீ நர்வஸா இருக்கியா? அவள் சிரித்தாள். கொஞ்சம். அரவிந்த் அவளுடைய கையை பிடித்தான். பயப்படாதே, நான் உன்னை ரொம்ப கேர் பண்ணுவேன். அந்த இரவு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அன்பான தொடக்கமானது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். அடுத்த சில வாரங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக போய்க் கொண்டிருந்தது. காலை எழுந்ததும் மீரா கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணுவாள். அரவிந்த் அவளை டீசிங் பண்ணுவான். ஷெஃப் மேடம், காஃபி ரெடியாச்சா? அவள் சிரித்து கப் கொடுப்பாள். இருவரும் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு சாப்பிடுவார்கள். அந்த நேரங்களில் மீரா அடிக்கடி சொல்வாள், இவ்வளவு ஹாப்பியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஒரு நாள் அரவிந்த் சடன்லி சொன்னான், மீரா, இன்று என் ஃப்ரெண்ட் கார்த்திக் வீட்டுக்கு வருவான். மீரா தலையசைத்தாள். சரி. சில நேரம் கழித்து டோர்பெல் அடித்தது. அரவிந்த் கதவை திறந்தான். மச்சான். கார்த்திக் உள்ளே வந்தான். மீரா பொலைட்டா சிரித்து, வாங்க. கார்த்திக் அவளை சில நொடிகள் கவனமாக பார்த்தான். நீங்க ரொம்ப லக்கிடா மச்சான். அவன் சொன்னது சாதாரண காம்ப்ளிமெண்ட் மாதிரி இருந்தாலும் அவன் பார்வையில் வேறொரு அர்த்தம் இருந்தது. அதற்கு பிறகு கார்த்திக் அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். முதல் சில நாட்கள் எல்லாம் நார்மல். மீராவும் ஃப்ரெண்ட்லியா பேசுவாள். ஆனா ஒரு நாள் கிச்சன்ல மீரா டீ செய்யும்போது கார்த்திக் அங்கே வந்தான். உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா? மீரா சிரித்தாள். வேண்டாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அவன் அருகே நின்றான். மீராவுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் வந்தது. அவள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைத்தாள். அவன் சிரித்துக்கொண்டு சொன்னான், நீங்க ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க. மீரா சிம்பிளா தேங்க்ஸ் சொன்னாள். ஆனா அந்த மொமெண்ட்ல அவளுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வந்தது. அந்த நாளுக்கு பிறகு கார்த்திக் அவளை சில சமயம் வித்தியாசமான பார்வையில் பார்க்க ஆரம்பித்தான். மீரா அதை இக்னோர் பண்ண முயற்சித்தாள். அவள் மனசுல, இது நான் தவறா நினைக்கிறேன்னு இருக்கலாம். அவள் இந்த விஷயத்தை அரவிந்திடம் சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ண விரும்பவில்லை. ஆனா கார்த்திக்கின் மனசில் ஒரு வேற விஷயம் வளர ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் தனியா இருந்தபோது மிரரை பார்த்து மெதுவாக சொன்னான், மீரா, நீ அரவிந்தோட வைஃபா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் உன்னை நான் அடைய வேண்டும். அவன் கண்களில் ஒரு ஆபத்தான ஆசை தெரிந்தது. அந்த நேரத்தில் மீரா அந்த வீட்டில் அமைதியாக இருந்தாள். அவளுக்கு தெரியவில்லை, அவளுடைய வாழ்க்கையை குலைக்கப் போகும் நிழல் மெல்ல அவர்களுடைய வீட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறது.